இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கிறோம். வல்லாரக்கீரையை கழுவி எடுத்துட்டு பாண்டில் சூடு பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, பெப்பர் கருப்பு மிளகு அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வறுக்க விடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. பூண்டு 2 பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய், இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 4 போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. வதக்கிற போதே கொஞ்சமாக கீரையை எடுத்து போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போதுங்க. தேங்காய் போட்டு நல்லா கிளறிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பாண்டிலில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சமாக உளுந்து, சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச அப்புறமா நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சாதம் கொஞ்சம் போட்டு சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வல்லாரக்கீரை தொக்கு செஞ்சு